Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only. With 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. Visit your nearest store today. பாமக அலுவலகத்தின் நிரந்தர முகவரியை மாற்றி மோசடி. மாமல்லபுரத்தின் அன்புமணி தரப்பு கூட்டிய பொதுக்குழு செல்லாது என ஜி.கே. மணி பேட்டி. தமிழ்நாட்டில் 74,000 உயரும் வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை. ஒரு வாக்குச்சாவடியில் 1,200 வாக்காளர்களுக்கு கீழ் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நடவடிக்கை. காசாவில் இறுதிக்கட்ட தாக்குதலை தீவிரப்படுத்தியது இஸ்ரேல். எங்கு நோக்கினும் கட்டட இடிபாடுகள். மக்கள் தப்பிச் செல்ல அறிவுறுத்தல். ஒரு வார இடைவெளிக்கு பிறகு வட மாநிலங்களை மீண்டும் மிரட்டுகிறது கனமழை. உத்தராகண்ட், இமாச்சல பிரதேச மாநிலங்களில் மேக வெடிப்பால் சூழ்ந்த வெள்ளம். உத்தராகண்ட் மாநிலம் டன்ஸ் நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கிய டிராக்டர். வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட 10 தொழிலாளர்களை தேடும் பணி தீவிரம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் தவிப்பு. பாதிக்கப்பட்டவர்களை ஹெலிகாப்டர் மூலம் மீட்கும் பணி தீவிரம். தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. 4 நாட்களுக்கு கனமழை தொடரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பொருளாதார தடையால் உயர்கல்வியை தொடர முடியாத இஸ்லாமிய மாணவ மாணவிகளுக்கு உதவித்தொகை. சென்னை தலைமைச் செயலகத்தில் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கினார் முதல்வர் ஸ்டாலின். டெல்லியில் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனுடன் பழனிசாமி சந்திப்பு. சமீபத்தில் குடியரசு துணைத் தலைவராக ராதாகிருஷ்ணன் பொறுப்பேற்ற நிலையில் வாழ்த்து. பழனிசாமி ஆட்சியை காப்பாற்றியது பாஜக அல்ல என டிடிவி தினகரன் பதில். 122 அதிமுக எம்எல்ஏக்கள் தான் காப்பாற்றியதாகவும் பேட்டி. தன்னை முதல்வராக தேர்வு செய்ய பெயரை குறிப்பிடாமல் எம்எல்ஏக்களிடம் கையெழுத்து பெற கூறினார் பழனிசாமி. 2017ஆம் ஆண்டு கூவத்தூர் சொகுசு விடுதியில் நடந்தது என்ன என்பது தொடர்பாக டிடிவி தினகரன் விளக்கம். முன்னாடியே நான் தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிடாதீங்க, நிறைய பேர் கையெழுத்து போட மாட்டாங்க, அதனால கையெழுத்துலாம் வாங்கிட்டே பேர் அறிவிங்கன்னு சொன்னது பழனிசாமி. இதை நான் முன்னையே சொல்லியிருக்கேன். அதிமுக அலுவலகத்தை தாக்கியவரை மீண்டும் கட்சியில் சேர்க்க முடியாது என பழனிசாமி கூறியிருந்த விவகாரம். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்க பன்னீர்செல்வம் மறுப்பு. சார் இல்ல, எடப்பாடி சொல்லியிருக்காரு சார், கட்சி அலுவலகத்தை உடைச்சவங்க எப்படி நான் கட்சியில சேர்க்க முடியும் இருக்காரு சார். அதிமுக வாக்களிச்சவங்களுக்கு மீண்டும் பதவி கொடுத்தோம்.
கரூரில் நாளை நடைபெறும் திமுக முப்பெரும் விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். அமைச்சர் KN நேரு மற்றும் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் ஆய்வு. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only. With 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. Visit your nearest store today.